வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ். இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்க 2 வெப் சீரிஸ் 2 படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 வெப் சீரிஸும் 2 படங்களும் எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் ஹாலிவுட் வெப் சீரிஸான சீக்ரெட்ஸ் வி கீப் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயினுடைய பேர் செசிலியா. அவங்க ஓரளவுக்கு நல்ல பணக்காரங்க தான். அவங்க மட்டும் கிடையாது, அவங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டான பணக்காரங்க தான். ஸோ ஹீரோயினுடைய வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின், அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்களுடைய ஒரு பையன், ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக வந்த வேற நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ மொத்தம் 5 பேர் இவங்க வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த வீட்லயும் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, ஒரு டீனேஜ் பையன், அவங்க வீட்டில் வேலை செய்யறதுக்காக வந்த வெளிநாட்டை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இந்த 2 ஃபேமிலியும் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வரும்போது ஆப்போசிட் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ரூபி அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட எதையோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டு ஓனர் வந்த உடனே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த ரூபி அப்படிங்கிறத வேலை செய்யக்கூடிய பொண்ணு திடீர்னு காணாம போயிடுறாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க விருப்பப்பட்டு தான் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க. 2 நாள் கழிச்சு போலீஸ் இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி நாள் கரெக்டா போலீஸ்க்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. திடீர்னு அந்த ஃபோன் கால் கட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட், அவங்களுடைய ட்ரெஸ் எதையுமே எடுத்துட்டு போகாம இருக்காங்க. இதனால எல்லாருக்கும் சந்தேகம் வருது. ஸோ இந்த ஒரு கேஸை போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனா சொல்லாமையே போயிட்டாங்க. ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் இருக்கு. ஸோ அதனால ஹீரோயினும் இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க தனியா. ஸோ மொத்தமா இந்த ஒரு கேஸை இவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க, கடைசியா காணாம போன பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த வெப் சீரிஸோடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ரன் ஆகும். மொத்தமா 4 மணி நேர வெப் சீரிஸ் தான். உட்காந்தா கொஞ்ச நேரத்திலே பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இந்த வெப் சீரிஸோடைய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த வெப் சீரிஸ்ல நடிச்ச எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது ஹிந்தி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா போகல அப்படின்னாலும் ஒரு லெவல்ல ஒரு ஆவரேஜான ஸ்பீட்லயே கொண்டு போயிருப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிருப்பாங்க. எங்கேயும் பெருசா போர் அடிக்காது. இந்த வெப் சீரிஸ்ல இந்த பொண்ணு காணாம போனதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போவாங்க. த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்குமே இந்த சஸ்பென்ஸை வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒருவேளை அந்த பொண்ணு காணாம போனதுக்கு காரணம் இவங்களா தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் கிளைமேக்ஸில் வந்து யார் இந்த பொண்ணு காணாம போனதுக்கு காரணம் அப்படிங்கிறத தெரிய வரக்கூடிய அந்த ஃபேக்ட் எல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வெப் சீரிஸ் ஒரு எபோ ஆவரேஜான ஒரு வெப் சீரிஸ், ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது, கிட்ஸோட பார்க்க முடியாது. தனியாக வேணா நீங்க பார்க்கலாம். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 2வதா பார்க்க போற வெப் சீரிஸ் பெட் அப்படிங்கிற கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த வெப் சீரிஸோடைய ஹீரோயின் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க பயங்கரமா கேம்லிங் விளையாடுவாங்க. பயங்கர டேலண்டான பொண்ணு. இல்லீகலா கேம்லிங் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்காக வேற ஒரு ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோயின் போவாங்க. அந்த ஸ்கூல்ல பெருசா ரூல்ஸே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்ட் வச்சதுதான் சட்டம். டீச்சர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. முழு நேரமும் கேம்லிங் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த கேம்லிங் விளையாண்டு யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க டாப் 10 லிஸ்ட்ல வர முடியும். அந்த டாப் 10 லிஸ்ட்ல வந்துட்டாங்கன்னா அவங்கள ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பரா ஆக்கிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பரா ஆகணும் அப்படிங்கிறதான் பெரிய ஆசை. ஆல்ரெடி அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பரா ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா பயங்கர மோசமானவங்க. நேர்மையாலாம் விளையாடவே மாட்டாங்க. ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க கூட விளையாண்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க கூட நம்ம ஹீரோயின் இந்த கேம்லிங் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் ஆனாங்களா இல்லையா, எதுக்காக அந்த மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஆசைப்படுறாங்க, அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மோட்டிவ் என்ன, இதுதான் இந்த வெப் சீரிஸோடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 10 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 30 நிமிஷம் ரன் ஆகும். மொத்தமா ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள இந்த வெப் சீரிஸை ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இந்த வெப் சீரிஸோடைய பாசிட்டிவ் என்னன்னா, ஹீரோயினுடைய ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா ஸ்டைலா பிஹேவ் பண்றதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கேமரா ஒர்க், எடிட்டிங்
எடிட்டிங், ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வெப்சீரிஸுடைய முழு கதையுமே கேம் விளையாடுறத பற்றி தான் வரும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே கேம் தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேயும் அந்த டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்காக ஒரு கேம் விளையாடுறது, கிளைமேக்ஸில் வரக்கூடிய கேம், ஸ்டார்டிங்லேயே காட்டக்கூடிய அந்த கேம்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு வித்தியாசமான கேம் சம்மந்தமான ஒரு வெப் சீரிஸ் தான். ஸோ இந்த வெப் சீரிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக வித்தியாசமாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்காது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸுடைய இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுசாகவே இது கேமை பற்றின ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த கேமை நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகாமல் அங்கங்கே கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. கேமை கொஞ்சம் புரிய வைக்காத மாதிரி எடுத்திருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை அந்த கேமை பார்க்குறதுக்கு. சில கேம்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த வெப் சீரிஸ் ஒரு ஆவரேஜான வெப் சீரிஸ் தான். சிலருக்கு இந்த வெப் சீரிஸ் செட் ஆகலாம், சிலருக்கு இந்த வெப் சீரிஸ் செட் ஆகாமல் கூட இருக்கும். ஸோ இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வெப் சீரிஸை ஃபேமிலியோடையே பார்க்கலாம், பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்காது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் ஒர்க்கிங் மேன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ ஆர்மியில் பிளாக் ஆஃப் கமாண்டோ அப்படிங்கிற அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு சில காரணங்களுக்காக அந்த வேலையை விட்டுட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுடைய ஓனரோட பொண்ணை சில குரூப் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட உதவி கேட்க, ஹீரோவும் அந்த பொண்ணு மேலே இருக்கக்கூடிய அன்புனால இந்த உதவியை செய்யறதுக்கு முன் வராரு. கடைசியாக அந்த கிட்னாப் பண்ண பொண்ணை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீன்ஸாக தான் இருக்கும். ஓடுற வேனில் நடக்கக்கூடிய ஃபைட்டு, வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஃபைட்டு, கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய ஃபைட்டுன்னு சொல்லி மொத்தமாகவே ஃபைட்டாக தான் அந்த ஃபுல் படத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் பட ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கூடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 5.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வயலன்ஸ் இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம், கிட்ஸோட பார்க்க வேண்டாம், மற்றவங்க வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தமிழ் படமான நேசிப்பாயா அப்படிங்கிற ரொமான்ஸ் த்ரில்லர் படம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சன்னெக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ்லேயே ஒன்றா படிச்சிருப்பாங்க, லவ் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சில காரணங்களால் 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் போர்ச்சுகலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த கம்பெனி ஓனரையே நம்ம ஹீரோயின் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே தூக்கி போட்டுருவாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக நிறைய விஷயங்களை பண்றாரு. கடைசியா காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் வரக்கூடிய அந்த லவ் போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாவே த்ரில்லிங் எலமெண்டா தான் கொண்டு போயிருந்தாங்க. சில சீன்ஸ் வந்து சுவாரஸ்யமா இருந்துச்சு, சில சீன்ஸ் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு எபோ ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சன்னெக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்கள், வெப் சீரிஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.